ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து 1லேருந்து 11 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்கட்ஸோட. ஸோ அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து ஸோ நிறையா பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. லைக் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது இப்படி தான் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டியூஷனில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஆர்டிக்கல் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரசிடென்ட் வந்து ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இருக்கும். ரெசிக்னேஷன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வைக்கிற எலெக்ஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எழுதுறது தான் வந்து ஆர்டிக்கல். இது வந்து பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கோம், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டில் டிவைட் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ அதில் வந்து ஒரு 4 ஆர்டிக்கல் வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். ஸோ அதாவது யூனியனோட நேம் அண்ட் டெரிட்டரியை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் நம்பர் 1. ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் இந்தியாவோட முக்கியமானது என்னது, ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்க யூனியனை பற்றி பேசுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 2 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது இப்போ இந்தியாவில் இல்லாமல் ஸோ பக்கத்து பார்டர் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு பிளேஸை வந்து அக்வயர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அங்கே இருக்க ஸ்டேட்டை வந்து நம்ம இந்தியா கூட சேர்க்குறோம் அப்படின்னா ஸோ அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் தானே, இல்லை அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் நம்பர் 2. ஸோ ஆர்டிக்கல் நம்பர் 3 எதை பற்றி பேசுதுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அ நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸையே வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், இல்லை அதுக்கு நேம் மாற்றுறோம், இல்லை அதோட பார்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் 3. ஸோ ஆர்டிக்கல் 2 வந்து நம்ம இந்தியாவில் இல்லாமல் பக்கத்து கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்டை வந்து நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், அதுக்காக பண்ணுற மெஷர் பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் 2. இந்தியாவுக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 3. ஸோ 2 எப்படி நான் வச்சுக்கலாம், இந்த மாதிரி 2 போடுவோமோ. ஸோ அப்போ இன்னு அவுட்டு, இந்தியாவில் இருக்குது அவுட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது அவுட்டில் இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இருக்குது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ 3ன்றது இந்த ஜாயின் பண்ணுற எல்லாமே இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒன்றை புதுசாக மாற்றுறோம், அதுக்கு இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் 3 அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ 4th வந்து என்னென்னா லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல்ஸ் 2 and 3 டு ப்ரொவைட் ஃபார் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூல்ஸ் அண்ட் சப்ளிமெண்டல் இன்சிடென்டல் அண்ட் கான்சிக்வென்ஷியல் மேட்டர்ஸ். அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிகல் 2 or 3ல் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் 4th ஷெட்யூலோட அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து எதை பற்றி பேசுது, யூனியன் அண்ட் இட்ஸ் ஸ்டேட்ஸை பற்றி பேசுது. 4th ஷெட்யூல் எதை பற்றி பேசுது, ராஜ்யசபா ஸ்டேட்ஸை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் ஒரு யூனியன் ஸ்டேட்ஸை பற்றி இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை பற்றி பண்ணுறோம், அதுக்கான நேமை பற்றி பண்ணுறோம், அது வந்து நம்ம யூனியனில் ஒரு சேஞ்ச் பண்ணுதுன்றப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஒரு அமெண்ட்மெண்ட் நடக்கணும். அதே மாதிரி 4th ஷெட்யூல்லையே அமெண்ட்மெண்ட் நடக்கணும்னா 4th ஷெட்யூல் எதை பற்றி பேசுதுன்னா ராஜ்யசபா சீட்ஸை பற்றி பேசுது. ஸோ ராஜ்யசபா சீட்ஸ் எதை வச்சு டிஃபைன் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸும் அங்கே இருக்க பாப்புலேஷனை பற்றி தான், அது பாப்புலேஷனை பொறுத்து தான் வந்து அது டிஃபர் ஆகும். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தனித்தனியாக வந்து ராஜ்யசபா சீட்ஸ் கொடுக்கணும், இது தனித்தனியாக ராஜ்யசபா சீட்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ இதுவும் மாறும். அப்போ 4th ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுது அப்படின்னா ஆர்டிக்கல் 2 and 3ல் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் மேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெட்யூல் 1 and 4ல் அதோட அமெண்ட்மெண்ட்டை வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் வந்து 4. ஸோ இதோட பார்ட் 1ல் இருக்க 4 ஆர்டிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்ட் 2ல் வந்து சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது. அதில் 5th ஆர்டிக்கல் இது வந்து எதில் இருக்குன்னா 5th நம்ம இங்கே கீழே பார்த்துருக்கோம் 11. ஸோ 11 வரைக்கும் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ 5th 11 வரைக்கும் இருக்கும். ஸோ 5th ஆர்டிக்கல் என்னன்னா சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடைச்ச சிட்டிசன்ஷிப் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கோம், அதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் 5. ஸோ இப்போ 5 அப்படின்னா நம்ம 5 விரலில் வந்து 5 விரல் இருக்குது நம்ம கையில் வந்து. அப்போ ஐ காட் தி சிட்டிசன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சும்மா வந்து அந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதை விட உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேறு ட்ரிக் இருக்குன்னா நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 6 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் சர்டைன் பர்சன்ஸ் ஹூ ஹேவ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். அதாவது நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறப்ப இந்தியா பாகிஸ்தான் 2ஆக வந்து டிவைட் ஆச்சு. அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் போயிருக்காங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிரிஞ்சப்போ பாகிஸ்தானில் இருந்திருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் நம்பர் 6. ஆர்டிக்கல் நம்பர் 7 என்னென்னா ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டைன் மைக்ரன்ட்ஸ் டு பாகிஸ்தான். அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் 7. இப்போ வந்து 6 எப்படி இருக்குது, 6 இது வந்து திருப்பி போட்டோம்னா பார்க்க பி மாதிரி இருக்கா,
ஸோ அப்போ பீனா பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கவங்கள பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7ன்றது என்ன? இப்போ 7 பார்க்குறதுக்கு இந்தியா மாதிரி இருக்கா? ஸோ இந்தியாவிலேருந்து மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தானுக்கு போனவங்களோட சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 7. இப்போ இது ரெண்டும் குழப்புதுன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ ஆர்டிகல் 7 6ல் எது வரும்? ஆர்டிகல் 6 வந்து ஃபஸ்ட்டு வரும். அப்போ இதில் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, மைக்ரேட்டட் டு இந்தியா. அப்போ இந்தியாவில் இருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அப்போ ஆர்டிகல் 6 தான் முன்னாடி 7 கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ ஆர்டிகல் 6 வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க எங்கேருந்து வந்தவங்க? பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 7ன்றது 6க்கு அப்புறம் தான் வரும். அப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. அப்போ இப்போ எங்கே இருக்காங்கன்னா பாகிஸ்தானில் இருக்காங்க. அப்படின்றப்ப இந்தியாவுக்கு அடுத்து தான் பாகிஸ்தானில் இருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 7 தான் அவங்கள பற்றி பேசுது. இதுதான் 6 and 7. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 8 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சர்டன் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா. அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்துருப்பாங்க, இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க, பட் இந்தியாவில் இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் நம்பர் 8. ஸோ ஆர்டிகல் அந்த ஆரிஜின் இருக்கா, அப்போ 8 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர் ஆரிஜினை பற்றி பேசுகிறது 8. அடுத்த ஆர்டிகல் நம்பர் 9 எதை பற்றி பேசுதுன்னா, பர்சன் வாலண்டரிலி அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அ ஃபாரின் ஸ்டேட் நாட் டு பி சிட்டிசன்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு சிட்டிசனே எனக்கு இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் வேணாம், நான் மற்ற கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறேன் அப்படின்னு வாலண்டியராக ஒரு டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் தான் இந்த 9. ஸோ 9 அப்படின்னா வால் மாதிரி இருக்கா, அப்போ வேலண்டரியா அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரே பர்சன் வந்து 2 கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வந்து வச்சுக்கூடாது. இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ அந்த மாதிரி கண்ட்ரிலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரே பர்சன் வந்து 2 கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவில் வந்து அப்படி வச்சுருக்க முடியாது. ஸோ இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தியா சிட்டிசன்ஷிப்பை வந்து விட்டு கொடுத்தாகணும். அதான் நீங்கள் வேலண்டியராக பண்ணுறது. ஸோ ஆர்டிகல் 10 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, கண்டினியூன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப். அதாவது நம்ம சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிறதுக்கான நம்ம ரைட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், இன்னும் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் பண்ணி நீ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 9. இது எப்படி நான் வச்சுக்கலாம். இப்போ 10/10 என்னன்னு சொல்லுவோம், குட்டுன்னு சொல்லுவோம். அப்போ குட்டுன்னு என்ன பண்ணால் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் கண்டினியூன்ஸ். இப்போ ஆர்டிகல் 11 எதை பற்றி பேசுதுன்னா, பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் பை லா. அதாவது ஒருத்தவங்களுக்கு இப்போ சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து லா படி கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்லிமெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 11. ஸோ 1 அப்படின்றக்கா. ஸோ அந்த 1ல் பார்லிமெண்ட் ஆக்கிடுங்க, அந்த 1 லாவாக ஆக்கிடுங்க. அப்போ பார்லிமெண்ட் வந்து லா படி நம்ம வச்சுருக்க சிட்டிசன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெகுலேட் பண்ணுறது வந்து ஆர்டிகல் 9. ஸோ ஆர்டிகல் 1 to 4 வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்ற பார்ட் 1 கீழே வருது. ஸோ அதாவது பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்பில் ஆர்டிகல் 5லேருந்து 11 வருது. ஸோ 5ன்றது சிட்டிசன்ஷிப் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆனப்போ இருக்கிறது. ஸோ 6 வந்து இந்தியாவில் இருக்க பர்சன்ஸ் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கவங்களோட சிட்டிசன்ஷிப். 7 வந்து பாகிஸ்தானில் இருப்பாங்க ஆனால் இந்தியாவிலேருந்து போயிருப்பாங்க, அவங்களோட சிட்டிசன்ஷிப். 8 வந்து இந்தியன் ஆரிஜினில் இருக்கவங்களோட சிட்டிசன்ஷிப். 9th வந்து வேலண்டரியாக எனக்கு இந்திய சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்கிறவங்க. ஸோ 10th வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறவங்க. 11th வந்து அந்த நம்மகிட்ட இருக்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பார்லிமெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு வந்து நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த கண்ட்ரி. ஸோ செகண்ட் வந்து வேறு நாட்டிலேருந்து இந்தியா வந்து ஸ்டேட்டை வந்து அக்வயர் பண்ணுறது. தேர்டு வந்து இந்தியாவில் இருக்க ஸ்டேட்டே வந்து ஆல்ட்ரு பண்ணுறது. ஃபோர்த்து வந்து இதில் 2 and 3ல் சேஞ்ச் பண்ணால் ஷெட்யூல் 1 and 4ல் பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ.